ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருமே குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது எல்லா விதமான கரெக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபோட்டோவில் தொடங்கி சிக்னேச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேறு போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஸோ வாட் எவர் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த சேஞ்சஸ்னாலுமே இப்போ பண்ணிக்கலாம். அதாவது லாஸ்ட் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க ஒரு 3 நாள் மட்டும். ஸோ இன்றைக்கி அதாவது 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி மிட் நைட் 12 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 4 அப்ளிகேஷனில் ஏதாவது எடிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், tnpsc.government.in அந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அஃபீஷியல் வெப்சைட்டு. ஸோ இதுக்கு வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், அப்ளை ஆன்லைன் அப்படின்ட்டு. நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு இருக்கும். நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷன் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு சொல்லிட்டு உள்நுழை அப்படின்னு இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஓடிஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கே அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தார் அப்படின்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்துமே பயனாளர் குறியீடு, கடவுச்சொல், அதுக்கப்புறம் இங்கே ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷன் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு சமர்ப்பிக்க கொடுக்கணும். ஸோ இந்த பயனாளர் குறியீடு, கடவுச்சொல் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக நம்ம வந்து ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணது, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயனாளர் குறியீடு அண்ட் கடவுச்சொல், மெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பருக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ அந்த பயனாளர் குறியீடு, அதாவது அந்த யூசர் நேம் ப்ளஸ் அதோட பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கால்குலேஷன் கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்னு இருக்குது. நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட டேஷ்போர்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பண்ண போகிறது கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 28ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ ஏதாவது நம்ம கம்பல்சரி மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ மிஸ்டேக் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பிஎஸ்டிஎம் தப்பாக போட்டுருக்கலாம், அதோட டேட்டு. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன்னா பண்ணலாம். அதுபோக உங்களோட சிக்னேச்சர் அதாவது நல்லா தெரியல, நான் வந்து நல்லா ஸ்கேன் பண்ணாமல் விட்டுட்டு கொஞ்சம் பிளர் அடிக்குது, அந்த மாதிரினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பேர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறீங்க, உங்களோட மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, ஸோ உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வருது. நான் அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளிகேஷன் ஐடி, இங்கே கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 01/2024 அப்படின்னு இருக்கும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிசியில் இந்த வருஷத்துக்கு உண்டானது, சரிங்களா? இங்கே பக்கத்துலேயே ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம்டு அப்படின்னு இருக்கும். நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு வரும். ஸோ பக்கத்துலேயே எடிட் ஆப்ஷன் வரும். நிறைய பேர் கேட்குறாங்க இங்கே வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்னு வருது அப்படிங்கிறாங்க. கம்பல்சரி நீங்கள் வந்து இன்கம்ப்ளீட் வந்தது அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ண முடியாது. கன்ஃபார்ம்டுன்னு வந்தவங்க மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா ஆல்ரெடியே பேமெண்ட் வந்து பே பண்ணாத இருப்பீங்க. ஸோ பேமெண்ட் வந்து ஃபெயில்டாக இருக்கலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா கன்செஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்படியே விட்டுருக்கலாம் பாதி அப்ளிகேஷனோட. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து தப்பு பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் இன்கம்ப்ளீட் அப்படின்னு வந்திருந்தது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து குரூப் 4க்கு எழுத முடியாது, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கன்ஃபார்ம்டுன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே எடிட் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் வந்து எடிட் கொடுத்துட்றேன். எடிட் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற தப்பே என்னென்னா, ஸோ எடிட் கொடுத்ததும் ஸோ நான் ஃபோட்டோ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறீங்க. ஸோ அப்படி வந்தீங்க அப்படின்னா பழைய டேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சேவ் ஆகும் உங்களோட அப்ளிகேஷனும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டே போகணும். நான் ரியல் டைமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எடிட் அப்படின்னு இருக்கும், நான் எடிட் கொடுத்துக்கிறேன். இந்த எடிட் ஆப்ஷன் கம்பல்சரி. ஸோ உங்களுக்கு கன்ஃபார்ம்டுன்னு ஸ்டேட்டஸ் வந்தால் மட்டும்தான் இந்த எடிட் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அறிவிக்கை எண் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் டீட்டெயில்ஸ் பாருங்கள். ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பெயர், பிறந்த தேதி, பாலினம், வகுப்பு வாரியான இடஒதுக்கீடு, இடைநிலை கல்விச் சான்று மற்றும் குழுமம், நிரந்தர முகவரி, தொடர்பு முகவரி, அலைபேசி எண், மின்னஞ்சல், இந்த ஒரு 9 டீட்டெயிலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எங்கே சேஞ்ச் பண்ணணும்னா உங்கள் அப்ளிகேஷனில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ட்ராப் டவுன் வந்ததும் ஸோ உறுதிமொழி இது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஓகே கொடுத்துட்டு இங்கே ஒரு முறை பதிவில் திருத்தம் செய்க அப்படின்னா இந்த ஒரு முறை பதிவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9 டீட்டெயில் பெயர், பிறந்த தேதி, பாலினம், நிரந்தர முகவரி, மின்னஞ்சல்,
அதே மாதிரி உங்களோட அலைபேசி எண் இது எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் உறுதிமொழியில், நான் இப்பக்கத்தில் கூறப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் படித்து பார்த்து நன்கு அறிந்து கொண்டேன் என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா, இணையவழி விண்ணப்பத்தை இறுதியாக சமர்ப்பித்தால் மட்டுமே நீங்கள் செய்த மாற்றம் மற்றும் திருத்தங்கள் தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, நீங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா வெளியே வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்கம்ப்ளீட் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டே வராது. சரிங்களா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்தாலுமே மேபி உங்களோட பழைய அப்ளிகேஷன் எப்படி கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி தான் வரும். ஸோ புதுசாக ஏதாவது எடிட் பண்ணிவிட்டு எனக்கு வரல, எனக்கு கரெக்ஷனே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ நீங்கள் இறுதியாக சமர்ப்பித்தால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மாற்றம் இருக்கும். ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை பழைய அப்ளிகேஷன் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தில் மாற்றமோ திருத்தமோ செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்கவில்லை என்றால் அம்மாற்றமோ திருத்தமோ இணையவழி விண்ணப்பத்தில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ கம்பல்சரி சொல்லியிருக்காங்க பாருங்கள், மாற்றமோ திருத்தமோ செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்கலை, அதாவது லாஸ்ட்டாக நம்ம சப்மிட் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா, தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தில் மாற்றமோ திருத்தமோ செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்கவில்லை என்றால் தாங்கள் இதற்கு முன்பு இறுதியாக சமர்ப்பித்த இணையவழி விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் மட்டுமே மேல் நடவடிக்கைக்காக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது மேல் நடவடிக்கைக்காக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் தான் சொல்லியிருக்காங்க. இது கம்பல்சரி எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, எனது விண்ணப்பத்தை திருத்தம் செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்காததன் விளைவு குறித்து வருங்காலத்தில் எந்தவித உரிமை கோரவோ அல்லது வழக்கு தொடரவோ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரி சப்மிட் லாஸ்ட்டு ஃபைனல் சப்மிட் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மேலே சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த 9 ஆப்ஷன், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயர், பிறந்த தேதி, பாலினம் இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. இதில் ஏதாவது என்னோடய பேர் வந்து தப்பாக இருக்குது நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், டேட் ஆஃப் பர்த் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டைமில், அதாவது ஓடிஆரில் நம்ம இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்த மைக்காக தான் நம்ம வந்து இணையவழி விண்ணப்பத்தில் திருத்த செய்ய முடியும். அதாவது நம்ம பார்த்திங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி எல்லா டீட்டெயிலுமே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த இணையவழி விண்ணப்பம் அப்படிங்கிறது இந்த குரூப் 4க்காக அப்ளை பண்ணியிருப்போம்ல, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்மளோட போஸ்டிங் என்ன போஸ்டிங்கு, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர், இது மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த குரூப் 4க்காக பண்ணியிருப்போம். ஸோ கம்பல்சரி ஓடிஆரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இந்த விண்ணப்பத்துலேயும் சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. நான் இதை வந்து ஓகே கொடுக்குறேன், ஒரு முறை பதிவில் திருத்தம் செய்யணும். நான் அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 9 ஆப்ஷன், கடவுச்சொல் மாற்றுறது, மின்னஞ்சல் முகவரி, கைபேசி எண், சுய விபரங்கள் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பள்ளி இறுதி வகுப்பு SSLC விவரம், புகைப்படம், அதுக்கப்புறம் வகுப்பு சான்று, ஜாதி சான்று வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முகவரி. ஸோ இப்போ நான் சுய விவரங்களை மாற்றுக அப்படின்னு இருக்குது, நான் அது ஓகே கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரோட பெயர், தந்தையார் பெயர், தாயார் பெயர், பிறந்த தேதி, பாலினம், திருமண நிலை, விண்ணப்பதாரர் பிறந்த மாவட்டம், பூர்வீக மாவட்டம், ஸோ தந்தையார் பிறந்த மாவட்டம், தேசிய இனம், இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஏதாவது ஓகே கொடுத்து, சப்போஸ் நீங்கள் விண்ணப்பதாரரோட பெயர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, உங்களோட பெயர் வந்து 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா விண்ணப்பதாரன் பெயர் டிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். கம்பல்சரி நீங்கள் அதை தமிழில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டோ அல்லது மார்க் ஷீட்டோ அல்லது ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, பேன் கார்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டோ ஏதாவது ஒன்று அட்டேச் பண்ணிட்டு, அது பார்த்தீங்க அப்படின்னா 200 KBக்குள்ளே இருக்கணும். அட்டேச் பண்ணிவிட்டு நீங்கள் கம்பல்சரி சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல, அப்படியே பேக் வரேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓடிஆரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய போஸ்டிங் மாற்ற போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டுக்கு ஃபாரஸ்ட் வாட்சரு, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஆல் போஸ்ட்டு இது எல்லாமே நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அப்படின்னா அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றா வரும். இதில் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ கம்பல்சரி நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே எல்லாமே நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். இங்கே இன்ட்டு மார்க் கொடுத்துருக்கு பாருங்கள், மேலே ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அது ஓகே, அதாவது க்ரீன் கலரில் டிக்காக இருக்கும். இன்ட்டு மார்க் வந்திருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லா ஆப்ஷனும் வந்து கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டு தான் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து கடைசியில் சப்மிட் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போது ஃபோட்டோ நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறீங்க, சைன் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ளர்ராக இருக்குது அப்படின்னா ஃபோட்டோ சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், சைனும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ கம்பல்சரி பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேர், அதாவது ஃபோட்டோவுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேர் கொடுக்கணும். பெயர் கொடுத்து அதுக்கப்புறம் டேட்டு, அதாவது எந்த டேட்டில் நீங்கள் வந்து ஃபோட்டோ பிடிச்சிங்க அப்படிங்கிறது. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்றீங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில்
எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட் கொடுத்துட்றீங்க. ஸோ ஃபோட்டோ எந்த டேட்டில் எடுத்திங்கன்னா அந்த டேட்டு கொடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் 25ஆம் அப்ளை பண்ணேன், 28ஆம் டேட் கொடுத்துட்டு அப்படின்னா ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கம்பல்சரி ஒயிட் பேக்ரவுண்டு தான் வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கலர் ஃபோட்டோ, கலர் பேக்ரவுண்ட் ஏதாவது அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் சைனும் ஏதாவது தப்பாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தெரியல, நான் வந்து இந்த கம்ப்ரஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிங் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த சிக்னேச்சரையும் மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படியே ட்ராப் டவுன் வந்தீங்கன்னா மேலே இருக்கிற டீட்டெயில் எல்லாமே ஓடிஆர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம வெரிஃபிகேஷன் பர்பஸில் கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெயர், பிறந்த தேதி, பாலினம், வகுப்பு, உங்களோட மொபைல் நம்பர், மின்னஞ்சல் முகவரி இது எல்லாமே கொடுக்கணும், கம்பல்சரி கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெரிஃபிகேஷன், அதாவது ஓடிஆரில் இருக்கிறதும் உங்களோட அப்ளிகேஷனில் இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 by 1 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, அதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கணும். சப்போஸ் ஓடிஆரில் ஏதாவது எடிட் பண்ணுன்னா நீங்கள் இங்கே கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஆப்ஷன் வந்து கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வெரிஃபிகேஷனுக்காக இது எல்லாமே கொடுக்குறேன். நான் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு இருக்குது, அதை கொடுத்துட்றேன். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி, அதாவது உங்கள் அட்ரஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த பேஜஸில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டு வர ஒவ்வொரு பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் டிக் பாக்ஸ் வருது, பார்த்துங்க. ஸோ இதில் ஓகே கொடுத்துட்டு நான் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்குது, நான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் ஏதாவது மாற்றுத்திறனாளியே இருந்தீங்க, நான் ஃபஸ்ட்டே வந்து தப்பாக கொடுத்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை மாற்றிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் நான் முன்னாள் இராணுவத்தினர் தான், பட் நான் வந்து அப்ளை பண்ணுறப்ப தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே மேலே உள்ள விவரங்கள் யாவும் சரியானது. ஒவ்வொரு பேஜுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். நீங்கள் அதை அந்த செக் பாக்ஸ் ஓகே கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். சரிங்களா? நான் இப்போ சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்குது, நான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டேன். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து அரசு பணியாளரா அப்படின்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துங்க. அதே மாதிரி பணிநிலை, நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கீங்களா, அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக, இதெல்லாமே பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு கேட்குது. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்து நீங்கள் வந்து உங்களை வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணாங்களா அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறேன்னா பார்த்துங்க. அதே மாதிரி உங்களை ஏதாவது டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்களா எக்ஸாம் எழுதுகிறப்போ அப்படின்னு. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன சேஞ்சஸோ அந்த சேஞ்சஸ் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் கிரிமினல் கேசஸ் ஏதாவது இருக்குன்னா அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நோ கொடுத்துட்டு வந்து இதுக்குமே நோ கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்படி கொடுக்காதீங்க. உங்களோட உடல் தகுதி பெற்றோர்கள் இருக்கலாம், நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட அப்படின்னு இருக்குது, அதுக்கு கம்பல்சரி எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளையே பண்ண முடியும். அடுத்து விசன் ஸ்டாண்டர்ட் அறிவிப்பின்படி நிர்ணயிக்கப்பட்ட பார்வைத்திறன் உள்ளவரா அப்படின்னா எஸ், கம்பல்சரி எஸ் கொடுத்துருங்க. அடுத்து எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா அதாவது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணைவியை அல்லது மனைவியை கொண்டுள்ளவரா அப்படின்னு இருக்குது, நோ கொடுத்துருங்க. அதாவது உயிருடன் வாழும் ஒரு ஒய்ஃபுக்கு மேலே இப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது இருந்ததுன்னா கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் நான் அந்த செக் பாக்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா எனக்கு இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு 4 மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது என்னோடய போஸ்டிங் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் வில்லிங் டு கன்சிடர் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ஒன்லி. ஸோ நான் வந்து ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும்தான் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மட்டும் கொடுங்க. சப்போஸ் ஃபார் த போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரை தவிர்த்து மொத்தம் 32 பதவிகள் இருக்குது. அதில் இந்த 2 பதவி ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரையும் தவிர்த்து நீங்கள் இந்த 30 பதவிக்கு அப்ளை பண்ணுன்னா ஃபார் போஸ்ட் ஆஃப் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லை நான் இருக்கிற 32 பதவிக்குமே நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் ஆல் த போஸ்ட் அப்படின்னு இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுறீங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். ஸோ மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு போஸ்டிங், அதாவது பார்த்தீங்கன்னா 32 பதவி இருக்குது, அந்த 32ல் ஒரே ஒரு பதவிக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ரெண்டாவதாக கொடுத்தீங்கன்னா 30 பதவிகளுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மூணாவதாக கொடுத்தீங்கன்னா அதாவது குரூப் 4ல் இருக்கக்கூடிய எல்லா பதவிக்குமே நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் ஆல் த போஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ எல்லாருமே ஆல் த போஸ்ட் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ அதுதான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஸ்எஸ்எல்சி, அதுக்கப்புறம் உங்களோட ஹெச்எஸ்சி, உங்களோட இதில் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்களா, இல்லை நம்ம தப்பாக கொடுத்துருக்கோமா கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு எல்லாமே பார்த்துங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட டிகிரி,
ஸோ யூஜி படிச்சிருக்கீங்க, பிஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அங்கேயே கொடுத்துருப்பாங்க டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அல்லது டிகிரி ஆர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது டிகிரி யூஜிலையோ பிஜிலையோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோவில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலுமே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது எம்எஸ்சி பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலுமே, அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே, கம்ப்யூட்டர் டிசைனிங் ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து உங்களோட அந்த கோர்ஸ் டீட்டெயிலே நீங்கள் கொடுத்துடலாம். ஓகேங்களா, நான் வந்து இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி முடிச்சிருக்கேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அதை கொடுத்துட்டு ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுக்கணும். எஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு உண்டான நம்மளோட கன்சல்டேட் மார்க் ஷீட்டு அல்லது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அதாவது டெக்னிக்கலில் ஆங்கில தட்டச்சு, தமிழ் தட்டச்சு, ஆங்கில சுருக்கெழுத்து, தமிழ் சுருக்கெழுத்து இதில் ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிங்க. இப்போ அதாவது சர்டிஃபிகேட்டில் மேலே கொடுத்துருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் உரித்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஓ நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 49 HRM. ஓகேங்களா, அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடுத்தது டிரைவிங் லைசன்ஸு, டிரைவிங் குவாலிஃபிகேஷன், ஏன்னா ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி டிரைவிங் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு மென்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை கொடுத்துங்க. ஏன்னா ஃபார் ஆல் போஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னாவே கம்பல்சரி டிரைவிங் குவாலிஃபிகேஷன் கம்பல்சரி கொடுக்கணும். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ட்ராப் டவுன் வாங்க. ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் ஆர் வெஸ்டர்ன் கேட்ஸ் இதெல்லாமே இருக்கும். நீங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ஆர்மி சர்வீஸ், அதாவது ஆர்மி சர்வீஸ்லேருந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தீங்களா, வெளியே வந்தவங்களா அப்படிங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபிசிக்கல் ரெக்ரூட்மெண்ட், இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹைட்டு கரெக்டாக என்டர் பண்ணணும். அதே மாதிரி ஜஸ்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கணும், எக்ஸ்பிரஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட விரிவடைந்த மார்பு நிலையை எப்போ நார்மலாக இருக்கும்போது உங்களோட மார்போட அளவு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இப்போது நார்மலாக இருக்கிறப்போ ஒரு 90 வருது அப்படின்னா விரிவடைந்த நிலையில் 95, 98 இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ நார்மலாக வந்து ஒரு 2 to 3 இன்ஸ்பிரேஷனில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த டிஃப்ரென்ஸு 2 அப்படின்னு போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடும். சரிங்களா, விஷன் அதே மாதிரி தான். ஸோ உங்களோட ஸ்டாண்டர்டு எல்லாமே பார்த்துங்க. வார் சர்வீசஸ் இருக்குது. ஸோ கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டேட் கேஸ் பாசிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஆஃப் குரூப் கோஆப்ரேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துங்க. இதை கொடுத்துட்டு கீழே செக் பாக்ஸ் இருக்கும், அது சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்ததும் நீங்கள் சரியான தகவலை மட்டுமே உள்ளீடு செய்துள்ளீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டுருக்கு. ஆம்னா ஆம் கொடுத்துருங்க. ஸோ ஆம் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வருது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா PSTM நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியினை தமிழ் வழி பயிற்று மொழியை பயின்றதுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கிறீர்களா. ஸோ நிறைய பேர் இங்கே தான் டவுட்டு. ஆம்னா ஆம் கொடுத்துருங்க கம்பல்சரி. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து HSC SSC அதுக்கப்புறம் நீங்கள் யூஜிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர் கேட்டிருந்தது. ஸோ யூஜியில் நான் தமிழ் மீடியம் படித்தேன், ஸோ தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்தேன் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் SSLC ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். SSLCயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் வந்து இதில் சேஞ்சஸ் பண்ணுறதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க. ஸோ 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 1 to இங்கே 10th வரைக்கும் நீங்கள் போட்டுங்க. சரிங்களா, ஃப்ரம் 2 to 2. அப்படி இல்லை நான் 1ஆவதுலேருந்து ஒரு 5ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னா 1 to 5 கொடுங்க. அடுத்தது 6 to 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன்னா அந்த மாதிரி கொடுங்க. ஸோ என்ன இயர் படிச்சிங்க அதை எல்லாமே உங்களோட அந்த சர்டிஃபிகேட்லேயே PSTMலேயே இருக்கும், அதையும் பார்த்துங்க. அடுத்தது இஷ்யூங் அத்தாரிட்டி ஹெட் மாஸ்டர் கொடுத்தாங்களா, பிரின்ஸிபல் கொடுத்தாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கும், நீங்கள் அதை மாதிரி பார்த்துங்க. ஸோ அதே மாதிரி PSTM இஷ்யூ டேட் எந்த டேட்டில் கொடுத்தாங்க, ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் உங்களோட ஸ்கூல் நேம் என்ன, ஸோ டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு, அது வந்து கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக எய்டேடா அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்குமே ஒரு 4 ஸ்கூலில் படிச்சுட்டேன் அப்படின்னா ஆட் மோர் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு. சப்போஸ் நீங்கள் வந்து ஒருத்தர் 11th வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, 12th வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்கன்னா அதே மாதிரி 11th to 11th 12th to 12th அந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணணும். 11th to 11th 12th to 12th அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் இயர், அதே மாதிரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், PSTM டேட்டு, நேம் ஆஃப் இன்ஸ்டியூட்டு, ஐடேடா இது எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்து கொடுத்துட்டு இங்கே மேலே உள்ளது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கேட்குது. நான் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பர்டிகுலர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து எக்ஸாம் சென்டரை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, 2 டைம், அதாவது டிஸ்ட்ரிக் 1 டிஸ்ட்ரிக் 2 அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டை சப்போஸ் நான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், என்னோடய அட்ரஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வேறு ஊருக்கு போயிட்டேன், நான் அங்கே போய்ட்டு நான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களோட ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் மாதிரி தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் டெம்பரவரியாக சப்போஸ் நான் வந்து ஈரோட்டில் இருக்கேன், நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் சென்னையில் கூட நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அது மாதிரி தான் நீங்கள் எக்ஸாம் சென்டர் எங்கே தேர்ந்தெடுக்கிறீங்களோ அங்கே நீங்கள் எழுதிக்கலாம் வாட் எவர். ஸோ என்னால் வந்து சென்னையில் ஆல்ரெடி ஒர்க்கில் இருக்கேன், என்னால் வர முடியாது, என்னோடய நேட்டிவில் தான் நான் வந்து எக்ஸாம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை, நீங்கள் சென்னையிலேயே போட்டுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிக் 1 டிஸ்ட்ரிக் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் 1 செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் ஓகே தான், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு டிஸ்ட்ரிக் 1 தான் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்ததும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, நான் அதை ஓகே கொடுத்துட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்டகரி அப்படின்னு இருக்குது, ஆல்ரெடி பெய்டு அப்படின்னு இருக்குது. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கன்செஷன் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதையும் பார்த்துக்குங்க. ஸோ நிறைய பேர் இங்கே வந்து ஃபீஸ் பே பண்ணாத விட்டங்காட்டி அவங்களுக்கு வந்து இப்போது குரூப் 4 எழுத முடியாத நிலைமைக்கு ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே கன்செஷன் அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா ஆல்ரெடி பெய்டு அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அடுத்து சேவ் அண்ட் கன்டினியூ கொடுக்குறேன். சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துமே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ, கிளிக் அண்ட் சேவ் கண்டினியூ அப்படின்னு இருக்கும். ஸோ நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா குரூப் 4க்காக இப்போ வரைக்கும் நம்ம எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ண தேவையில்லை. PSTM இன்க்ளூடிங் நம்ம எதுவுமே வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போது. சரிங்களா? நம்ம எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் இசேவை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்ம PSTM நம்மளோட 10th 12th மார்க் ஷீட்டு இதெல்லாமே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போத்துக்கு நீங்கள் எதுவுமே அப்லோட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கீழே சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டே வரணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வந்துருச்சு. ஸோ அடுத்து ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், நான் அதுக்கு அடுத்து ஓகே கொடுக்குறேன், சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ப்ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரிவ்யூவில் பார்த்திங்கன்னா என்னென்ன நீங்கள் சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே பார்த்துங்க. ஸோ எல்லாமே பார்த்துட்டு கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே செக் பாக்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு அக்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ அக்ரி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து இப்போ சப்மிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எல்லா செக் பாக்ஸ் கொடுத்துட்டேன். இங்கே ஐ கன்ஃபார்ம் தட் அப்படின்னு இருக்குது, அதை கொடுத்துட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுக்குறேன். மறுபடியும் இன்னொரு டைம் கேட்க ஐ அக்ரி டு ப்ரொசீட்னு ஓகே கொடுத்து ஐ அக்ரி ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது, அதை ஓகே கொடுத்துட்றேன். அது ஓகே கொடுத்துமே உங்களால் வழங்கப்பட்ட முக்கிய தகவல்கள் மீண்டும் சரிபார்க்கும் பொருட்டு அப்படின்னு வரும். ஸோ மறுபடியும் நம்ம அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ராப் டவுன் வந்து இங்கே ஒரு டிக்ளரேஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் தட் அப்படின்னு இருக்கும். அது மறுபடியும் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐ அக்ரி ஃபைனல் சப்மிஷன் அப்படின்னு இருக்கும். அது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸில் யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்ததுனா தான் நீங்கள் வந்து இப்போ எடிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ கீழே பிரிண்ட் அப்படின்னு இருக்கும், பிரிண்ட் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களோட லோக்கல் டிஸ்கில் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னோடய டேஷ்பார்டுக்கு வந்துடுறேன். டேஷ்பார்டுக்கு வந்து கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், கரண்ட் அப்ளிகேஷன் போய் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 நாளில் மறுபடியும் கூட நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எடிட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் எடிட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. இந்த 3 நாளில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது 4, 5, 6 இன்றைக்கி நாளைக்கு நாளான்னைக்கு இந்த 3 நாளில் மறுபடியும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஏதாவது மறுபடியும் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து கன்ஃபார்ம்டு வந்திருக்கு. சப்போஸ் இங்கே வந்து நாட் எடிட்டட் பட் நாட் கன்ஃபார்ம்டு அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மறுபடியும் போயிட்டு உள்ள கடைசி ஸ்டெப் வரைக்கும் நம்ம சொன்னோம்ல அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த ரேஜுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த TNPSC குரூப் 4க்கு இப்போ எடிட் ஆப்ஷன் வந்திருக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் டச் பண்ணி ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். சரிங்களா? ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.